ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம அரிசி கஞ்சி வச்சு ஒரு சிம்பிளான பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் ரொம்பவே ஸ்மூத், சில்கி அண்ட் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ பேசிக்காகவே அரிசி கஞ்சி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டிஷ்னராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து அரிசி கஞ்சி தான். இந்த அரிசி கஞ்சியை 2ஆக பிரித்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கும், இன்னொரு பார்ட்டை வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து இதை நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக இது இருக்கிறதுனால நல்லா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகி நல்லா புளிச்சிருக்கும். நார்மலான அரிசி கஞ்சி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி புளிக்க வச்சு யூஸ் பண்ணால் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹேரில் அரிசி கஞ்சி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சூப்பரான கண்டிஷ்னராக ஒர்க் ஆகும். அண்ட் நம்மளோட ஹேர் வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சீக்கிரமாகவும் வளரும். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ. நான் இன்றைக்கி 2 செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன் என்னோடய ஹேருக்கு. ஸோ உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறதுனால, செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்கும். நம்மளோட நார்மல் ஹேரோட டெக்ஸ்சரை விட இது ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்கும். அண்ட் நம்மளோட ஹேரோட ரூட்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தியோட இலை. இந்த செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க பால்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும். அண்ட் நம்மளோட ஹேரோட திக்னஸ் அண்ட் வால்யூம் வந்து அதிகமாகும். அடுத்து வந்து நம்ம ஸ்கேல்பில் ஏதாச்சும் டேண்ட்ரஃபோ இல்லை இச்சினஸோ இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் ஹேர் ஃபாலும் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேப்பிலை வந்து நான் இன்றைக்கி ரொம்ப கொழுந்தாக இருக்கிறதா பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேப்பிலையில் வந்து நிறையா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து ஹேர் லாஸ் ஆகிறத வந்து தடுக்கும். இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கேல்பில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வேப்பிலை வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் நான் இன்றைக்கி 2 கரண்டி அளவு அரிசி கஞ்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து உங்களோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான். ஸோ இதை ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பறித்து வச்ச கொழுந்தான வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பிலையை வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கி அதுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தியோட இலையை வந்து நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து வெறும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இந்த இலையை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ, இதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா மேலே பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வர டைமில் வந்து சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கஞ்சியை வந்து 2ஆக பிரித்து, ஒன்று ஸ்கேல்ப்புக்கு, இன்னொன்று வந்து நம்மளோட ஃபுல் ஹேருக்கும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கப்போ கடைசியாக இந்த கஞ்சியோட கலர் வந்து நல்லா மாறி இந்த மாதிரி ஒரு லைட் கிரே கலரில் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம.
நைட் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சதுக்கப்புறமா காலையில் இந்த மாதிரி தான் மேலே ஒரு ஆடை ஃபார்ம் ஆகி கீழே வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் நல்லா அந்த மாதிரி கலக்கி நைட் வைக்கும் போதே நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வெறும் ஜெல்லி மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வைக்கலை, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த அரிசி கஞ்சியிலே வந்து அந்த பூவு இலை அது எல்லாமே வந்து நல்லா ஊறட்டும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பூ இலை அது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளால் சரியாக அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஹேரில் அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்பயும் வந்து நான் ஒரு ஃபைன் பேஸ்டெல்லாம் அரைக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் திப்பி அதோட இலையோட ஒரு சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன இப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா குளித்ததுக்கப்புறமா இந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஹேரில் இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் அதுவாக உதிர்ந்துடும். அது உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா இப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பெரிய பல்லு சீப்பில் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. எப்பயுமே சிக்கு எடுக்கும் போது வந்து உங்களோட ஹேரோட டிப்பு ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடுவில் அதுக்கப்புறமா மேலேருந்து போங்க. இந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹேரை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஆயிலிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸோட டிப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம தலையில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நான் இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச கருவேப்பிலை ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் முடிக்கும் தேய்ச்சிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பார்ட்டிஷனாக உங்களோட ஸ்கேல்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அரிசி கஞ்சியை நம்ம 2ஆக பிரித்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஹேர் மாஸ்க் செஞ்சுருக்கோம். இன்னொரு பார்ட்டை வந்து அது நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டிங்க அப்படின்னா அது நல்லா புளிச்சு போய் ஃபர்மெண்ட் ஆயிரும். ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அரிசி கஞ்சியை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக அரிசி கஞ்சியை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதை விட ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து உங்களோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்பை இன்னொரு தடவை ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த மாஸ்க் வந்து நல்லாவும் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்க அரிசி கஞ்சி எடுத்து மீதி இருக்க உங்களோட முடி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால பெட்டர் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேரோட டிப்பை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு பன் போட்டு அதுக்கப்புறமா 20 minutes காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து உங்களோட ஹேர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். நார்மலாக உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை விட இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா தான் வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஹேரை வந்து நேச்சுரல் ஏரில் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக விடுங்க. என்னோடய ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலை, இது வந்து செமி ட்ரைடாக தான் இருக்குது. ஸோ இப்போயே வந்து சுத்தமாக சிக்கே இல்லை, நான் இன்னும் சிக்கு கூட எடுக்கலை.
அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி கஞ்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷ்னராக ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம ஃபர்மெண்ட் வர பண்ண விட்டுருக்கோம். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.